தேதி மே 23, 2026. தமிழ் தேதி வைகாசி 9, அக்ஷய வருடம் கிழமை சனிக்கிழமை. வழங்குவது கருப்பாயி சேனல். சந்திரன் உங்கள் சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள் ஜென்ம ராசி சஞ்சரிக்கும்போது மனதளவில் பெரிய மாற்றங்களும் உணர்ச்சி போராட்டங்களும் ஏற்படுவது இயல்பு. ஜோதிட ரீதியாக சந்திரன் மனதிற்கு அதிபதி காரகன் என்பதால் அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே வரும் நாளில் சில முக்கிய விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நட்சத்திரங்களான மகம், பூரம், உத்திரம், முதலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களின் பலன்களை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சில கசப்பான சம்பவங்களை நினைவூட்டி நீங்கள் சுபமாக வாழ வழங்கும் ஜோதிட பலன்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கம்பீரமானவர்கள், தலைமை பண்பு மிக்கவர்கள். ஆனால் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும்போது நீங்கள் செய்த சில தவறுகளால் பின்வரும் பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். முற்கோபத்தால் வந்த இழப்புகள், அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு யாரிடமாவது பேசி ஒரு நல்ல நட்பையோ அல்லது உறவையோ முறித்துக்கொண்ட சம்பவங்கள் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருக்கும். தவறான நிதி உதவி சந்திரன் ராசியில் இருக்கும்போது மனம் தாராளமாக மாறும். அந்த நேரத்தில் உதவி என்ற பெயரில் தகுதியில்லாத சிலருக்கு பணத்தை கடனாக கொடுத்து அது இன்றுவரை திரும்ப வராமல் ஏமாந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். உதவாமல் பின்வாங்கியவர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கியிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது மிக நெருங்கியவர்களே உங்களுக்கு உதவாமல் பின்வாங்கிய கசப்பான உண்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். சுபமாக வாழ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவை. நாளை சந்திரன் சிம்மத்தில் இருப்பதால் அதே பழைய தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க இவற்றை தவிர்க்கவும். முக்கிய முடிவுகள் வேண்டாம். புதிய தொழில் முதலீடுகள், சொத்து வாங்குதல் அல்லது பெரிய ஒப்பந்தங்களில் நாளை கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். மனம் நிலையற்று இருக்கும். பண பரிவர்த்தனைகள், யாருக்கும் ஜாமீன், கேரண்டோர் கையெழுத்து போடாதீர்கள். முன்பின் தெரியாதவர்களிடம் பெரிய தொகையை கடனாக கொடுக்க வேண்டாம். உணவு கட்டுப்பாடு, சந்திர சஞ்சாரத்தின் போது அஜீரண கோளாறுகள் வரலாம். எனவே காரமான மற்றும் வெளி உணவுகளை தவிர்ப்பது உடல் நலனை காக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் சுபமாக வாழ 3 பொன்னான அட்வைஸ்கள். 1. நிதானமே பிரதானம். மௌன விரதம் காக்கவும். நாளை உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம பலன் போன்ற ஒரு மனநிலை இருக்கும். யாராவது உங்களை தூண்டி பேசினாலும் கோபப்படாமல் மௌனம் காக்கவும். உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிராக மாற வாய்ப்புள்ளது. 2. தந்தையின் ஆசியை பெறுங்கள். சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரியன் பித்ருகாரகன், தந்தை ஆவார். நாளை உங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவரது ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களை மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்தும் மனக்குழப்பங்களிலிருந்தும் காப்பாற்றும். 3. குலதெய்வம் அல்லது சிவ வழிபாடு. நாளை காலையில் எழுந்தவுடன் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுங்கள். அல்லது அருகிலுள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சந்திரனால் ஏற்படும் மன அலைச்சல்களை கட்டுப்படுத்தி நாள் முழுவதும் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி